கிளம்பியாச்சு பாத்துடுங்க. அந்த இண்டாலாம் தூக்கியாச்சு. வரீங்களா? அவ்வளவுதான். வாங்க பாத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அட்டி போயிட்டுருக்கோம். பாத்துடுங்க. A few moments later. மாஸ்டர் யூடியூப் பார்த்து போறேன். இருக்கு உப்பு கூட கஞ்ச பின்னாடியா இருக்காங்க. பாத்துக்கிடுங்க. இந்த உப்பு வச்சுக்கிட்டு மறுபடியும் பாடுபடுறாங்க. சொல்லுங்க. மீன் பொறிக்க போடி. நீ சொல்லாம அப்படியா? மீன் குழம்பு பொடி. காதே கேட்டுக்கிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தயார் பண்ணாரு மாஸ்டர். வேற வச்சுட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம கொத்தனாரி. என்ன வேலை பாருங்க பாருங்க. என்னடா இது ஒரே புகை மூட்டமா இருக்கு. அடுப்பு பத்த வச்சாச்சு. அந்த அடுப்பை பத்த வைக்கணுங்க. அவ்வளவு பேர் மீன் கிட்டதான் நிக்கும். மீன் தான். அந்த பொடியை போட்டு இன்னும் நின்றுதாங்க. என்னத்த சொல்ல, அதுல சாமியார மீனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. கள்ளச்சாமியும் வேலை பார்க்காங்க. அடுத்த மாஸ்டர் உள்ள இறங்கிட்டாங்கன்னு நினைக்க பனியன் போட்டு. செம்மையா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. கொத்தனார் தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 5 கிலோ பிடிச்சிருப்பாங்க. மீனானா உங்களுக்கு சொல்லுங்க, நல்லா சிறப்பா பண்ணி தருவாரு. சிறப்பா பண்ணுவாரு. வீடு எதுவும் கேட்டோம்னாலும் கொத்தனார கான்டாக்ட் பண்ணுங்க மறக்காம. ஆதி பொரிக்கிறதுக்கு எப்பவுமே கிண்டுதாங்க. மீனை போட்டு உள்ள பெரட்டி எடுக்காங்க பொரிக்கிறதுக்கு. அவ்வளவு பொடி இதுக்கே நீ கைய உள்ள எல்லாம் கட்டணும். தட்டு மொத்தம் உள்ள எப்படி கிண்டனும் கூட தெரியாம இருக்காங்க. மாஸ்டர் ஆனா தரமான மாஸ்டர் நினைச்சாங்க. இல்ல வேற கொத்தனார் உள்ள செயல்ல இறங்கிட்டாரு. கொத்தனார் செயல்ல இறங்கின பிறகுதான் நல்லா விறுவிறுன்னு அப்படிதான் பண்ணுவாங்க. கொத்தனார் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது நினைக்கிறேன். அடுப்பே அவர் தான் ஆன் பண்ணாரு. வேற வச்சுட்டாரு கொத்தனார். அடுத்த மாஸ்டர் டீ-ஷர்ட்டை கலத்தி போட்டு நிக்காரு. ஒரு பிசு இருக்கு பாருங்கண்ணே. வீட்டுல விட அடிச்சு வர முடியல. பதறாதல ஏமல பதட்டப்படுதே. கொள்ளையால போகுது. மீன் மசாலா ராவியாச்சு. நம்ம வெயில்ல காய வச்சுட்டு பொரிக்கணும். பாத்துக்கிட்டே இருங்க. அங்க ஒரு தட்டு இருக்கு, அதையும் பாருங்க. தாடி சமையல் கமகமனு மகமகனு. அது உள்ள வெந்தயம், கருவேப்பிலை, சோத்து கரண்டி இதுல விட்டுறத. அதே கரண்டி தான். சட்னி மீன் குழம்புக்கு மீன் அப்படி போட்டு கீழே போட்டு வரட்டு. என்னவா 50,000 கிட்டியா சின்ன சின்ன அதான் சொல்ல வர மாட்டேன். சந்திரன் ஒருத்தன் கேட்டான். இல்ல என் கூட ஒருத்தன் வேலை பார்த்தா அவனுக்கு தெரியுமா? அவன் கூட ஒருத்தன் காலு சாச்சு. எலி அவங்க கூட படிச்சா எலி குட்டின்னு உயிரோட இருக்கானு கேட்காங்க. அவன் அப்பவுமே பீ குடிச்சிடலாம் அதெல்லாம் அப்படிங்காங்க.
சீனியா பானகரத்துக்கா பணக்காரமா இருந்தாலும் உப்பு போட்டு அம்மா எடுக்கல அப்புறம் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தா ஒரு என்ன ஊத்தாரு ஆனந்த் ப்ரோ என்ன ஊத்தாரு ஒரு சோறு வடிக்காரு எல்லாத்தையும் வீடியோ எடுப்போம். மீன் வந்துட்டு மீன் பொறிக்க போகிறோம். உங்களுக்கு மீன் வேணும்னா வாங்க, லொக்கேஷன் வேணும்னா கேளுங்க, அனுப்பிவிடுவோம் உடனே. மொத்தமா 1 கிலோ மீன் தட்டலாம். பேசன்ல இருக்காது அந்த மூட்ல இருக்க மீன் கொத்தனை மண்ணு வருதான் பார்த்துக்கோங்க. ஒரு ஐடி ஜிம் என்ன பேர் இல்லை ஜிம் பாய் 143. மீன் பொறிக்காம பைய போதும். அப்படி எடுக்காத சும்மா பறிச்சுங்க அந்த கம்பி இருந்தாலும் எடுத்து விடுறது வெளியே பொறிக்கிறீ வேம பொறிமியா எந்த கரண்டியா இருந்தானே எல்லாம் வைக்காது இல்லாத நேரத்துல எல்லாத்தையும் எடுத்தா வேண்டிய இருக்கு கைட் அடி போல இப்ப அப்படியே வச்சு தூக்கி போடல அப்படியே ஓட தூக்கி போட ஏன் அது கட்டுமியா ஊருக்கு போகும்போதே அங்க ஏடா என்னடா நீ என்ன இப்ப அது மாதிரி ஒரு சொட்டு அடிந்தே பாஞ்சு சுடுதுங்களா கொஞ்சம் பொறுத்ததுங்க என்னடா மூடி போட்டியா வேலையும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு இப்ப என்ன வேலைன்னா சாப்பிட மட்டும் தான் போறோம். பாருங்க சாப்பிடுறது பாத்துக்கிடுங்க எல்லாம் உட்காந்துருக்கே பாருங்க. சோறு தான் நம்ம சோத்துக்கு தான் இவ்வளவு பாடுபடுறாங்கன்னு நினைக்கிங்க பாருங்க. அதுலயும் அந்த பையன்கிட்ட உட்காந்துருக்கானே 2வது திரும்ப தான் பாருங்க ஒரு நாளே பறந்துருவோம். இப்ப பாருங்க அவனுக்கு வைக்க அள்ளி திங்குதே மட்டும் பாருங்க எப்படி திங்க அது அந்த இலையை துரு எடுத்து அதில் உட்காருது வரம்ப கூட என்ன சரி செக்குடி ஆனத்துக்காரங்களா அந்த அங்குடி எங்க பயிர் போட்டிருந்தாங்களா அறுத்துட்டாங்களா? நானும் வரல நிம்மதம்னா வரணும். என்ன வச்சு முடிச்சு கொத்தனார் பயலுகடா கொடூரமா இலை கிழிஞ்சிருக்கு பாரு. ஆமா சொல்லி எனக்கும் தெரியும். ஆமா ஒன்னும் இல்ல தார் பார்க்கல டாட்டா கம்மில பாத்துக்கிடுங்க. இப்ப மீன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் உண்டியல்னே. என்ன ஆரம்பலாம முடி அரைக்க 2 பேர் எடுத்தாங்களா? அது ஒப்பேரா நீ என்ன அட்டி போட்டாலும் நீ இருக்காரு நான் ஊத்திட்டானா இருக்கவே ஊத்து இல்லங்க உனக்கு என்னடே ராகவன் இல்லன்னு இருக்கும் நான் தெளிவா ஜாலியா இருக்க ஊத்தன் மாடா ஊத்து ஊத்து இவனல ஊத்தன் மாடே மீன் 2 மணிக்கு கடை அடைச்சடக்கு வீட்டுல சிரிப்பா இருக்கு. கடை அடைச்சடக்கு வீட்டுல மீன் சாப்பிடுங்க. இங்க வரல. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட முடியாம அதுவும் மிச்சம் இருக்கிற சோத்தை நாய்க்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் இப்ப பாருங்க நிக்கத பாருங்க அண்டா கழிட்டு உட்காந்துருக்க பாருங்க. அண்டா கழிட்டு எப்படி உட்காந்துருக்காரு அதை விளங்காத குயிமை கையை கம்மிக்காம பாருங்க. அவங்க மட்டும் நம்பாதீங்க, பொம்பளை ஜோக்கு பிடிச்ச குயிமை அவன் ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க. என்ன செய்ய பாத்துக்கிடுங்க.